தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/3/2024 சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:31 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உங்களுக்கு இந்த கிரகங்களும் நோய்களுங்கிறத பற்றி சொல்கிறேன். எந்த கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான நோய் வரும், அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவே இருந்து அந்த நோய் வருவதற்கான அறிகுறிகள் தெரிகின்ற பொழுதே நீங்கள் அதற்கான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்கிறதுனால தொடர்ந்து அது கவிதை வடிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். அந்த கருத்துக்களை எல்லாம் கவிதையாக்கி சொல்கிறேன். இப்பொழுதற்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தப்பு இல்லை. அது ஆட்சி செய்து இருந்தாலும் 6க்கு அதிபதியினுடைய சாரம் பெற்றால் என்ன நோய் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 6னிலே சூரியன் தான் ஆட்சி செய்தால் 6க்கு அதிபதியின் சாரம் பெற்றார், அந்த பாதசாரத்தில் இருந்தால் கூரப்பா தலை நோயும் இருதயத்தில் குறைபாடும் வந்து சேரும் அறிந்து கொள்வி. அதாவது மூளையில் சில பேருக்கு கட்டி வரும், சில பேருக்கு இந்த இருதயத்தில் தொல்லைகள் வந்துடுதில்ல, இருதய மாற்ற ஆப்ரேஷன் நடக்கிறதால இருதயத்தில் ஆன்ஜியோவெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் வருது அப்படின்னா இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து 6க்கு அதிபதியினுடைய அந்த சாரமும் பெற்றிருந்துச்சு அப்படின்னா 6ஆம் இடம் எதிர்ப்பு, வியாதி, கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்படி இருந்தால் இது மாதிரியான நோய்கள் வரும். இது மட்டுமல்ல, போராட்டம், காய்ச்சல், அம்மை, பொல்லாத வயிற்று வலி, வேறாக நிலைத்திருக்கும். கவலை வேண்டாம். அப்படி இருக்குன்னு நீங்கள் கவலை வேண்டாம். சீரான குறு பார்வை பதிந்தால் மீண்டும் செயலிழந்த பகுதியினை செயல்படுத்தும். குறு பார்வை மட்டும் அந்த 6ஆம் இடத்துல பதிஞ்சிச்சு அப்படின்னா செயல்படாத அந்த அங்கங்கள் கூட செயல்பட ஆரம்பிச்சிருமா. மருத்துவ சிகிச்சையினால் தானாக செயல்படாது. அதுக்கடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோ அல்லது நல்ல ஆலோசனைகள் பெற்று அதற்குரிய விதத்தில் வழி பண்ணிக்கிட்டா அது அந்த செயலிழந்தவைகள் கூட செயல்படும். கூரான மதிகொண்டு, அந்த மதிகொண்டு மருத்துவத்தால் குணப்படுத்த தெய்வத்தின் அருளும் தேவை. இருக்கிறதுலே ராஜகிரகம் சூரியன். சூரியன் ஒருவருக்கு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா ஷைன் பண்ண முடியும், பிரகாசிக்க முடியும். பிரகாசமான எதிர்காலம் அந்த சூரியனால் தான் நமக்கு கிடைக்கிது. ஆகையினாலே அது மாதிரியான சூரியன் ஒருவருக்கு சரியில்லாத இடத்துல இருந்தாலோ அல்லது அது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையணும் அப்படின்னாலோ தெய்வத்தினுடைய அருள் தேவை. அப்போ தெய்வம்னா குலதெய்வ வழிபாடும் தேவை. சூரியனையும் நீங்கள் கும்பிடணும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமான ஒரு பழமொழி உண்டு. சூரிய நமஸ்காரம் தினம் செய்தாலே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குமா. அதுக்கு தான் சன்பாத்துன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் எல்லாம் கடற்கரையில் படுத்திருப்பாங்க அந்த சூரிய ஒளியில். ஆகையினாலே ஆதித்தன் என்ற சூரியனுடைய ஆட்சி ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான வியாதிகள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். நடக்கும் செயல்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் 6லே கேது. புதிய உத்தியோகங்கள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த உத்தியோகத்தில் இருப்பதை காட்டிலும் வேறு இடத்திற்கு செல்லலாமா, சம்பள உயர்வு நமக்கு இன்னும் தரவில்லையே என்றெல்லாம் சிந்தித்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், நீங்கள் கேட்ட சம்பளத்தை தருகிறோம் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி இப்பொழுது செவ்வாய் உச்சம். நல்ல வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதன் 2ஆம் இடத்திற்கு அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவரோடு கூட ராகு இருப்பதனால் பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் வேறு இருக்கிறார்கள். சந்திரனும் இருக்கின்றார். எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். விரயங்கள் 2 மடங்காக இருக்கும், வரவு 1 மடங்கு வரும். நண்பர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் தீமையாக தெரியலாம். இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டும். சனி பகவானை வழிபட வேண்டும். அதன் மூலமாகவே திருப்தி கிடைக்கும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம், அதே நேரம் 7ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றார்கள். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வரும். பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். என்ன இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் மன உளைச்சல் அதிகரிக்கின்ற இந்த நாளில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் கொடுக்க மறுப்பார்கள். உழைப்புக்கேற்ற பலன் இல்லாமல் போகலாம். உடன் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவித்தால் அதன் மூலமாக கூட சில பாதிப்புகள் ஏற்படும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாள். பொருள் வாங்குகிற ஒரு வாய்ப்பு உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்று சனிக்கிழமை அனுமனை வழிபடுவது ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். பணியில் இருக்கும் தொய்வு அகலும். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு ஊதிய உயர்வுகளும் உத்தியோக உயர்வும் உண்டு. தடைப்பட்ட பதவி உயர்வு கூட தானாக வரக்கூடிய சூழ்நிலை இன்று உண்டு. அந்த 5ஆம் இடத்திலே ராகு புதனோடு இணைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே கெட்டவன் கெட்டலில் கிட்டவும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றது. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேலைப்படு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் உச்சம். 4க்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதனாலே பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டு. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது பாதியில் இந்த வீட்டை இப்பொழுது மீதியும் கட்டத் தொடங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முக்கிய கோப்புகள் கையெழுத்திடுகின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் 2ஆம் இடத்திலே சூரியனும் சனியும் இருக்கின்றார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது போல் தெரிந்தாலும் கூட அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இயலாத சூழ்நிலை உருவாகலாம். காரணம் 2ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருதலாம். மேலும் இந்த நாளில் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, இன்று வழிபாட்டின் மூலமே உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். சனி சந்திர யோகம் இருப்பதனாலே கடந்த காலத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக்கபூர்வமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதையும் நீங்கள் செய்துவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது. சூரியன் என்ற பகை கிரகமும் சனியோடு இணைந்திருப்பதனாலே சூரிய சனி சேர்க்கை இருப்பதனாலே உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை, உள்ளத்திலும் கவலை என்ற நிலை உருவாகலாம். எனவே இன்று அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு எதையும் நீங்கள் செய்யலாம். இல்லை என்றால் ஆன்மீக பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்று ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவிடுவீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு 2இல் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. வாங்கல் கொடுக்கல் சீராகவும் சிறப்பாகவும் அமைய இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. 7.5 சனியில் 2வது நடப்பவர்கள் எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.